ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் உஷா ஈஸ்வரன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் லைஃப் ஸ்கில் கோச். இன்றைக்கும் ஸ்டடி டிப்பில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். படிக்கிறதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? எல்லா பசங்களும் கேட்பாங்க. ஈவன் பெரியவங்க கூட நம்ம படிச்சுட்டு ஒரு ஹெட்லைன் படித்தா கூட நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி ஈவினிங் கேட்டால் கூட ஞாபகம் இருக்காது. எப்படி நம்ம மைண்டில் ரிமெம்பர் பண்ணுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். அது மட்டும் தெரிஞ்சிட்டா எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா உங்கள் வீட்டில் பசங்க? ஸோ நம்ம எப்படி படிக்கிறோம், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கிறதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டைம், நம்மளோட எஃபர்ட், நம்மளோட எனர்ஜி எல்லாமே என்ன ஆகும்னா ப்ரொடக்டிவாக ஒரு நல்ல ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லார்கிட்டேயும் நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் எப்படி வச்சுருப்பாங்க நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஸே மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு புக் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் படிக்கும்போது எஸ்ஸே மாதிரி படிக்கிறது ஒன்று, அது அப்படியே ஞாபகத்துக்கு வருமா அப்படின்னா வராது. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டு 1 2 3 போட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ஒரு ஒரு லெசன்லேயும் நம்ம எழுதி வச்சுக்கணும். அது ஒரு தனி நோட் புக்கே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது ரிவிஷனுக்குன்னே நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம முதல் தடவை படிக்கிறத விட எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மெமரி அதிகமாக போகுது. அதை ரிவைஸ் பண்ணும்போது திருப்பியும் நம்ம பேசேஜ் மாதிரி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தனியாக புல்லட் பாயிண்ட்ஸில் ஒரு ஒரு லெசனுக்கும் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் வரும்போது இந்த கீவேர்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ நம்மளோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே புதுசாக படிக்கிறது மேலே காட்டுற ஆர்வத்தை முன்னாடி படித்ததன் மேலே நம்ம காட்டுறது கிடையாது. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசாக படிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஆல்ரெடி படித்த விஷயங்களை நம்ம ரிவைஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே தான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ நம்ம புது விஷயம் மேலே ஆர்வத்தை காட்டும்போது என்ன ஆகும்னா, பழைய விஷயங்கள் ஸ்லோவாக மறந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் என்ன 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ரெக்கக்னிஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெனியூ பண்ணுறது, எப்படி அதை படிக்கணும் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணுறது. ஸோ அதையும் படிச்சுட்டு ரெவ்யூவும் பண்ணணும், நம்ம ரெக்கக்னைஸும் பண்ணணும் நம்மளோட பிரெயினுக்கு. அது தவிர என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட நோட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். எந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டெய்லியே 15 மினிட்ஸ் கியூமுலேட்டிவ் ரெவ்யூ, இது வரைக்கும் படித்ததெல்லாம் திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கணும். அந்த ஸ்கெடியூலை டெய்லி ஒரே மாதிரி டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மைண்டுக்கு அது தெரியும், சரி நம்ம இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கியூமுலேட்டிவாக இந்த ரிவிஷன் டைமில் புதுசாக எதுவும் படிக்காமல் பழசை மட்டுமே ரிவைஸ் பண்ணிக்கிற ஹேபிட்டை நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புதுசாக படிக்கிற பாடங்களை திருப்பி திருப்பி படிக்கும்போது நம்ம எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே புதுசாக இருக்காது. எல்லாமே ஆல்ரெடி நல்லா மனசில் பதிஞ்சதாக இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு 90% ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரெவ்யூ பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 10% ஆஃப் த டைம் நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸ்டே பிளெஸ்ட்.